Hi everyone, இந்த வீடியோவில் ஹெர்மன் ஹெஸ்ஸி எழுதின சித்தார்த்தா அண்ட் இந்தியன் நாவல் அதனுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹெர்மன் ஹெஸ்ஸி, ஹெர்மன் கால் ஹெஸ்ஸி இதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து 2 ஜூலை 1877 9th ஆகஸ்ட் 1962 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் ஜெர்மன் ஸ்விஸ் போயட், நாவலிஸ்ட், பெயிண்டரும் கூட. அண்ட் இவருடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பீட்டர் கமன்செந்த் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃபர்ஸ்ட் நாவலுங்க. இது வந்து 1904 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது போக நிறைய அவார்ட்ஸ்லாம் இவர் வாங்கியிருக்காரு. இப்போ இவரோட ஃபேமஸ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா த கிளாஸ் பீட் கேம் அப்படின்னு ஒன்று, அப்புறம் ஸ்டீஃபன் உல்ஃபு, அப்புறம் நார்சிசஸ் அண்ட் கோல்மண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க், அப்புறம் டெமியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் இருக்குது. சரி, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சித்தார்த்தா அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாங்கின அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சருக்குண்டான நோபல் ப்ரைஸ் 1946 வாங்கியிருக்காரு. அண்ட் பீஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஜெர்மன் புக் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. இது மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு நம்ம ஹெர்மன் ஹெஸ்ஸி. இந்த சித்தார்த்தா அண்ட் இந்தியன் நாவல்னு இருக்கு இல்லையா, இது சித்தார்த்தா தான் டைட்டில், அதனோட சப்டைட்டில் வந்து அண்ட் இந்தியன் நாவல். இது வந்து 1922 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு நாவலுங்க. இது வந்து சித்தார்த்தா அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார். கௌதம புத்தா டைமில் இருந்த ஒரு பர்சன். அவருடைய லைஃப், அதாவது அவர் வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை நோக்கி போன ஒரு மொமெண்ட்டு. அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வந்து அவர் யார் அப்படின்னு உணர்ந்த ஒரு மொமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஹெஸ்ஸியோடைய 9th நாவல், ஜெர்மனில் ஃபஸ்ட்டு எழுதப்பட்ட நாவல். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி லிரிக்கல் பேட்டர்னும் இதில் இருக்கும். இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் 1951 பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஒரு ஃப்ரெஞ்ச் ரைட்டரான ரொமைன் ரோவால்ட் அப்படிங்கிறவருக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு நம்ம ஹெர்மன் ஹெஸ்ஸி. அதே மாதிரி இந்த நாவலுடைய செகண்ட் பார்ட்டை வந்து வில்ஹெல்ம் குண்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கசின்காக டெடிகேட் பண்ணியிருப்பார். இப்போ இந்த சித்தார்த்தா அப்படிங்கிற வேர்டை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. இதுவே ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டுடைய 2 வேர்ட் ஆஃப் காம்பினேஷன் தான். சித்தா ஆர்த்தா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். சித்தா அப்படின்னா அச்சீவ் அப்படின்னு அர்த்தம், ஆர்த்தா அப்படின்னா சர்ச் ஃபார், அதாவது நம்ம எதை சர்ச் பண்ணோமோ, அதாவது நம்மளுடைய கோல் என்ன, அல்லது நம்ம அந்த வாழ்க்கையுடைய சாராம்சம் என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து மீன் பண்ணுறது தான் இந்த வேர்ட் வந்து சித்தார்த்தாங்கிறது. இப்போது புத்தர் இருக்கார் இல்லையா, புத்தருடைய ஓன் நேம், அதாவது அவருடைய ரியல் நேம், அவர் எல்லாத்தையும் துறந்ததுக்கப்புறம் தனக்கு இந்த இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், பொருள் வேண்டாம் அப்படின்னு துறந்தார் இல்லையா, அதுக்கு முன்னாடி அவருடைய நேம் என்ன அப்படின்னா சித்தார்த்தா கௌதமா. ஏன்னா அவர் வந்து கபிலவஸ்து அப்படிங்கிற ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டி, இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கிற ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டியுடைய பிரின்ஸாக இருந்தவர் தான். அப்போது அவருக்கும் இந்த பேர் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டைட்டிலுடைய ரெஃபரன்ஸுங்க. அப்புறம் இதில் புத்தா வந்து கோத்தமா அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க, GOTAMA. ஸோ இந்த நாவலே ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த நாவலில் உள்ள மெயின் கேரக்டர் பார்த்துடலாம். நம்ம சித்தார்த்தா டைட்டிலர் ஹீரோ இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் அப்பர் கிளாஸ் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவருக்கு நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் உள்ள ஒரு பர்சனாலிட்டி. அதாவது லைஃப்பில் அவருடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தேடுற ஒரு கேரக்டருங்க. அப்புறம் வசுதேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அப்புறம் கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா கௌதமா அப்படிங்கிறது தான் புத்தா, அப்புறம் கமலான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், ஒரு கோர்டிசன் உண்டு. அவங்க தான் சித்தார்த்தாவுக்கு அந்த லவ் மேக்கிங் அதை பற்றிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆனந்த பிந்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல்தி மர்ச்சன்ட். இது போக நிறைய கேரக்டர்ஸ்லாம் வரும். அது நான் உங்களுக்கு இந்த நாவலுடைய சம்மரி வரும்பொழுது நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மொத்தம் 2 பார்ட் இந்த நாவலில் உண்டுங்க. பார்ட் 1 பார்த்திங்கன்னா சித்தார்த்தா பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. சித்தார்த்தா வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தருடைய பையன், பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவருடைய என்விரான்மெண்ட் வளர்ந்த விதமே பார்த்திங்கன்னா படிப்பு அந்த மாதிரி தான். அவருக்கு வந்து அவர் ஃபேமிலியில் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் செய்கிறவர், அவருக்கு நாலேஜ் நிறைய கற்றுக்கணும், அது புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல தீராத விருப்பம் உடையவர். அண்ட் ஸோ இவர் வந்து அப்பா கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறாரு, அப்புறம் மித்தவங்ககிட்டருந்து நிறைய கற்றுக்கிறாரு. அதுலேயுமே அவருக்கு அந்த நாலேஜ் தேர்ஸ்ட் வந்து அடப்படுற மாதிரி இல்லை, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும் பொழுது ஒரு நாள் குரூப் ஆஃப் ஒரு சமண ரிஷிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, சமணர்கள், அவங்க வந்து அவங்க டவுனுக்கு வர்றாங்க, அவங்க இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க. அப்போ வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணி இந்த லைஃபுடைய எசன்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவங்க கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சித்தார்த்தா இருந்த ஒரு மொமெண்ட்டை அவங்க அப்பாவும்
இவன் வேண்டாம், இவனை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுற ஒரு மொமெண்ட்டு. ஆனால் சித்தார்த்தா வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இந்த நாலேஜ்னால் என்ன, அப்புறம் ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதெல்லாம் இந்த யூனிவர்ஸ் எதை சொல்ல, யூனிவர்ஸோடைய கான்செப்ட் என்ன, ஒருத்தருடைய லிவிங்கை பொறுத்தளவில் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவும் வேண்டாம் இருப்பா. சரிப்போ ஒரு தயக்கத்தோடு அவங்கள அனுப்புகிறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு தான் கோவிந்தா, அவனும் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். யாரும் சித்தார்த்தாவும் கோவிந்தாவும் அந்த குரூப் ஆஃப் சமன்னாஸ் அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு 3 இயர்ஸ் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் அந்த ஃபாஸ்டிங்கு, அந்த உடம்பை வருத்தி அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா அதில் வந்து மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா சமன்னஸ் அவங்க செய்கிற அந்த விஷயங்களையும் இவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து சித்தார்த்தா வந்து ஒரு பாயிண்டில் யோசிக்கிறாரு, எப்படி யாருக்குமே அந்த ஞானோதயம்ங்கிறது வரலையா, ஏன் அவங்க கரெக்டாக தானே பண்ணுறாங்க, ஏன் ஒருத்தவங்க கூட அந்த மாதிரி ஒருத்தவங்களும் அந்த ஞானோதயம் அந்த ஃபைனல் லெவல் ஆஃப் என்லைட்மெண்ட் அச்சீவ் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டவுட் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் கௌதமா புத்தான்னு சொன்னேன் இல்லையா, புத்தா அவர் வந்து பக்கத்தில் வந்திருக்காரு. அது இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ வந்திருக்காரு, ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அந்த சமணா குரூப்பை விட்டுட்டு அவருடைய ப்ரீச்சிங் கேட்குறதுக்காக போயிடுறாங்க. அப்போது சாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குங்க, SAVATHI. அதில் வந்து ஒரு ஜீட்டவன குரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோப்பு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம புத்தாவுடைய டீச்சிங்ஸ் பிடிச்சி கோவிந்தா வந்து அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறான். இப்போ வந்து சித்தார்த்தாவுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா கௌதமாவை பார்த்த உடனே இவனுக்கு தெரியுது, இவர் தான்ப்பா உண்மையாகவே முற்றும் துறந்தவர். அதாவது இவர் எப்படின்னா, இவர் தான் ஞானோதயம் பெற்றவர், இவர் தான் ஹோலி மேன். ஏன்னா இவர்கிட்ட உள்ள விஷயங்கள் வேறு எந்த டீச்சர்கிட்டே நம்மளால் கற்றுக்க முடியாது, இவர்கிட்ட தான் அந்த என்லைட்மெண்ட் நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணுறாங்க. சித்தார்த்தா ஒரு பாயிண்டில் வந்து கோவிந்தாவை விட்டுட்டு கௌதமாவை மீட் பண்ணுறதுக்கு அந்த தோப்புக்குள்ளே தனியாக போகிறாரு. அப்போ வந்து புத்தா கிட்டே சில கொஷின்ஸ் வந்து சொல்கிறான், நீங்கள் சில டீச்சிங்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, அதுலேயும் சில எரர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹோலி மேன் ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, இல்லை இந்த மாதிரி வார்த்தைகள், ஒப்பீனியன், நாலேஜு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பட்டுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் அந்த இடத்துல ஓடுது. இப்போ சித்தார்த்தா அந்த பிளேஸை விட்டு போன உடனே, அதாவது புத்தாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான் இல்லையா, அப்போ தான் அவருக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி ஒருத்தரை அழித்து நம்ம முன்னேறிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாதை, அதாவது நம்ம போகிற அந்த ட்ராவல் பண்ணுற லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற அந்த பாதை வந்து ஒரு ஞானோதயம் அடைஞ்ச மாதிரி இருக்காது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ யோசிக்கிறான், அப்போ நம்ம வந்து நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு தான், அந்த மாதிரி நான் வந்து திரும்ப அப்பாவை போய் மீட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கூட அவங்க லைஃப்பில் வந்து ஒன்ஸ் அந்த மொமெண்ட் பாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப பாஸ்ட்டுக்கு போய்லாம் திரும்ப சேஞ்ச் பண்ணலாம் முடியாது இல்லையா. ஸோ இப்போ அதை பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியுது. இவனோட சென்சஸ்லாம் இப்போ வந்து அவர் ஞானோதயம் பெற்ற மாதிரி உணர்றாரு. ஏன்னா அவன் கூட இருக்கிறதுக்கு தோல் சாய்க்கிற தோழனும் இப்போ இல்லை இல்லையா, அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் தான், அவனும் இல்லை. ஸோ இப்போ வந்து சரி நம்ம எதையோ நோக்கி பயணம் செய்யலாம், நம்ம போகிறது ஃப்யூச்சர் தான், அந்த ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாமல் தான் நம்ம பயணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தார்த்தா மூவ் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகிறாரு, எங்கே போகிறாரு, எந்த இடத்த நோக்கி போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் அந்த பிளேஸை விட்டு போகிறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியுது. அப்படிங்கிறது தான் இந்த புக்குடைய பார்ட் 1 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த நாவலில் பார்ட் 2ங்க. இப்போ சித்தார்த்தா வந்து இப்போ தான் உணர நினைக்கிறான், அதாவது இந்த வேர்ல்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை, சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி அழகாக இருக்கிற விஷயத்த நான் பார்த்ததே இல்லை, இப்போ வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரு அட்டென்ஷன் கொடுத்து பார்க்க நினைக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ அவனுடைய இன்னர் வாய்ஸ் வந்து சொல்ல நினைக்குது, எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்ணு, குறிப்பாக உன்னுடைய திங்கிங்காக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி விஷயத்தை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உன்னால் வந்து அந்த என்லைட்மெண்ட் அப்படின்னா ஞானோதயம் பெற முடியும். அந்த சென்ஸை வந்து நீ அப்ரிஷியேட் பண்ணணும், எல்லா விஷயத்தை பற்றி திங்க் பண்ணு, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சித்தார்த்தாவுடைய இன்னர் வாய்ஸ், அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சித்தார்த்தா கூட பேசுகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து சித்தார்த்தா வந்து அங்கே இருக்கிற ஒரு படகு ஓட்டி அவருடைய வீட்டில் வந்து தங்கி இருக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆகுது. அதான் நைட் டைமில் வந்து கோவிந்தா வந்து ஒரு விமனாக மாறின மாதிரி உன்னுடைய ட்ரீமில் வந்து போகுது, சித்தார்த்தாவுடைய ட்ரீமில். ஸோ நெக்ஸ்ட் டே சித்தார்த்தா வந்து டவுனுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கர்டிஸனை மீட் பண்ணுறாங்க, அவங்களுடைய பேர் வந்து கமலா. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து நீ வந்து அவங்க வந்து ஒரு கர்டிஸன்னு தெரியுது, கர்டிஸன் அப்படின்னா ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி. ஸோ இவங்ககிட்ட போயிட்டு நீ எனக்கு வந்து ஆர்ட் ஆஃப் லவ் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னா அவள் சிரிக்கிறாங்க அந்த கமலா.
மோரோவர் என்ன சொல்கிறான்னா, என்னையே நீ அடையணும், அதாவது என் கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கணும், ஷூஸ் போட்டிருக்கணும், நல்ல பணக்காரனாக இருக்கணும். அப்படி இருந்தால் நான் உன்னை கன்சிடர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் கமலா என்ன பண்ணுறான்னா, ஒரு பணக்கார மர்ச்சண்ட்டான கமஸ்வாமி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம சித்தார்த்தாவை சேர்த்து விட்றாங்க. இவனுக்கு ஒரு ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்றாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சிருச்சு. சித்தார்த்தாவும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் அந்த டவுனில் இருக்கிற மாதிரி ஆகுது. பிஸ்னஸ் அத்துப்படி ஆயிடுச்சு சித்தார்த்தாவுக்கு. ஸோ அவனோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, கமலா கூட டைம் ஸ்பெண்ட் வேண்டியது தான் இல்லையா. இப்போ கமலாவும் இவன் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆனதுனால அவனுடைய லவ்வராகவும் அவனுடைய ஒன் அண்ட் ஒன்லி சப்போர்ட்டராகவும் கமலா வந்து சித்தார்த்தா கூட இருக்கிறாங்க. இருந்தாலும் அவன் மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி ஆர்டினரி பர்சன் மாதிரியே நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பாயிண்ட்டை. ஏன்னா அவள் ஒரு ப்ராஸ்டியூட்டு, இவன் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அது கூட அட்டாச்சாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஏன்னா வேர்ல்டில் உள்ள அந்த என்லைட்மெண்ட்காக தேடுற ஒரு பர்சன். ஸோ அவனுக்கே தெரியுது நான் கமலாவுடைய லவ் வந்து இப்போ வந்து ட்ரூ கிடையாது. ஏன்னா வந்து அந்த பணத்துக்காக தான் அவன் கூட இருக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான் இல்லையா. இப்போ கொஞ்சம் நாட்கள் அப்படி போகுதுங்க. ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ சித்தார்த்தாவோடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, மனசு போன போக்கில் தான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்ச சித்தார்த்தா இப்போ வந்து ட்ரிங்கிங், அப்புறம் கேம்பிளிங், அதாவது குடி, அப்புறம் சூதாட்டம் இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி மைண்ட் ஆயிடுது. ஏன்னா வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது. அதனால் அவன் சோல் வந்து இறந்துருச்சுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிறானே தவிர, நம்மளோட லைஃப் வந்து இந்த வேர்ல்ட் ப்ளஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை நோக்கி தான் நம்ம சித்தார்த்தா போகிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நாள் நைட் வந்து சித்தார்த்தாவுக்கு ஒரு ட்ரீம் வருது. அதில் என்னென்னா, கமலாவுடைய பேர்டு, ஒரு சிங் பண்ணுற ஒரு பேர்டு வந்து அது கூண்டுக்குள்ளே இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற அந்த பேர்டு வந்து இறந்து போயிடுச்சு. அப்படிங்கும்போது அப்போ தான் ஒரு எப்படி சொல்கிற, அந்த தூக்கத்துலேருந்து விழிச்செழுற ஒரு மொமெண்ட் மட்டும் இல்லாமல் அவனுடைய அந்த அறியாமையிலேருந்து விழிச்செழுற மாதிரி இந்த நாவலில் காட்டுறாங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு லைஃப்பில் ஒரு மீனிங்லெஸ் லைஃப்பில் ஒரு ட்ராப் பண்ணப்பட்ட மாதிரியான ஒரு மொமெண்ட்டை. ஏன்னா இந்த ப்ளஷர் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறதுலாம் கிடையாதுப்பா, இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இந்த ப்ளஷர்ஸ் வந்து ரொம்ப நாள் நீடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த உடனே சித்தார்த்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. அந்த டவுன்லேருந்து அவருக்கு வேணுங்கிற கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பிளேஸ் விட்டு கிளம்பியாச்சு. கமலாவுக்கு இது வந்து அவர் கிளம்புறது வந்து இவளுக்கு ஒன்றும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கமலாவுக்கு நம்ம சித்தார்த்தாவோட இன்டென்ஷன்லாம் கிளியராக தெரியும் இல்லையா. ஆனால் லேட்டராக என்ன தெரிய வருதுன்னா, கமலா வந்து இப்போது சித்தார்த்தாவுடைய குழந்தைய சுமக்கிறா அப்படிங்கிற மட்டும் தெரியுது. ஏன்னா கமலா வந்து இப்போ ப்ரெக்னென்ட், அது மட்டும் தெரியுது. ஒரு பாயிண்டில் ரிவரில் வந்து மூழ்கிற மொமெண்ட்டை, ஏன்னா லைஃபே நான் வந்து ரொம்ப தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேடாக ஃபீல் பண்ணுற சித்தார்த்தா ரிவரில் மூழ்கிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்டில், அந்த மூழ்கும் பொழுது, அதாவது மூழ்கி இறந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மொமெண்ட்டில் மூழ்கும் பொழுது அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து அவருடைய பாடிக்குள்ளே அப்படி கேட்குற மாதிரியான ஒரு மொமெண்ட்டை, அதுலேருந்து அவர் அந்த ரிவரில் மூழ்காமல் சேவ் பண்ணப்பட்டாருங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துட்டார் இல்லையா. அதாவது அதுலேருந்து அவர் புது மனிதராக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ யாருன்னா, ஒரு மாங்க் ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க. இப்போது அந்த மாங்க் வேறு யாரும் கிடையாது, இவனுடைய ஃப்ரெண்டான கோவிந்தா தான். கோவிந்தா கிட்ட சித்தார்த்தா சொல்கிறான், நான் தான், நீ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கோவிந்தா, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது கோவிந்தாவுக்கு செம ஷாக்கிங்க. அடப்பாவி, இப்போ என்னடா நீ வந்து இந்த மாதிரி டிசைனெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த மாதிரிலாம் போட வேண்டாம், நம்ம சமணர் லைஃபு புத்தர் மாதிரி அப்படின்னு சொன்னேன், உன் லைஃபே மாறிச்சே அப்படின்னு பார்த்துட்டு சித்தார்த்தாவோட ஐடென்டிட்டியை பார்த்து அவர் வந்து ரொம்ப ஷாக்காகிறாரு. அப்புறம் சித்தார்த்தா வந்து சொல்கிறான், இல்லை இது வந்து சும்மா டெம்பரவரி தானே சேஞ்ச் ஆகும், அதாவது மாற்றம் ஒன்று தானே மாறாமல் இருக்கிறது, இது வந்து நிரந்தரம் கிடையாது, ஏன்னா இதுதான் மாறிக்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறான் சித்தார்த்தா வந்து கோவிந்தா கிட்ட. சரி, கோவிந்தா வந்து கெடுங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவர் வந்து மாங்க் லைஃப்பை லீட் பண்ணுறான் இல்லையா. அந்த பிளேஸை விட்டு போனோன்னே சித்தார்த்தா அந்த ரிவர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவருடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும் பொழுது அந்த ஃபெரிமேன் அந்த படகோட்டி சொன்ன இல்லையா, அவர் கூட தான் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வீட்டில் தங்கி இருந்தார் இல்லையா, அந்த நபரை பார்த்து அவர்கிட்ட அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு.
அந்த ஃபெரி மேன் பேர் தான் வசுதேவா. ஸோ வசுதேவா வந்து சொல்கிறாரு, ஓகே நீ அப்ரெண்டிஸாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரிவர் வந்து சித்தார்த்தா கிட்ட நிறைய விஷயம் சொன்னதாகவும் அது வந்து நிறைய லெசன்ஸ் எனக்கு டீச் பண்ணிருச்சு. ஏன்னா ரிவர் கிட்ட உட்காந்து மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்தினார் இல்லையா, அப்போ அவருக்கு அந்த ஞானோதயம் எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிறத சித்தார்த்தா வந்து சொல்கிறாரு. ஸோ நான் வந்து இந்த ரிவருடைய வாய்ஸை கேட்குற மாதிரி நான் உணர்கிறேன். ஏன்னா நான் வந்து ரிவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ரிவரில் தான் எனக்கு ஓம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அந்த சத்தம் வந்து அந்த ரிவரில் வந்து எனக்கு மர்ஜ் ஆனதை நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமலா வந்து சித்தார்த்தாவுடைய சன்னோட அந்த பையன் பிறந்தாச்சு. அவங்க கூட வந்து புத்தா வந்து டையிங் ஸ்டேஜில் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அந்த பிளேஸ்க்கு வராங்க. கௌதம புத்தா இருக்காங்க இல்லையா, ஏன்னா பார்க்க வர்றதுக்காக பக்கத்து ஊருக்கு ட்ராவல் பண்ணி வர்ற ஒரு மொமெண்ட்டில் அவள் ஸ்னேக்கால் கடிப்பட்டு அந்த வசுதேவா யார், அந்த ஃபெரி மேன், அந்த படகோட்டி இல்லையா, அவங்களோட வீட்டிலே வந்து அவள் இறந்துடுறா. அந்த குழந்தைய அந்த வீட்டில் விட்டாச்சு. அந்த குழந்தை தான், பட் அது வந்து ஒரு சிட்டி லைஃப்பை லீட் பண்ண ஒரு குழந்தை, அதனால் ரொம்ப சேட்டக்கார பிள்ளையாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த சித்தார்த்தாவுடைய லைஃப்பையும் ரொம்ப சேட் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா அவனுக்கு சித்தார்த்தாவுடைய பையன் ஒரு நாள் வந்து டவுனுக்கு ஓடி போயிடுறது அண்ட் ரொம்ப சேட்டக்கார பையனாக இருக்கும் பொழுது சித்தார்த்தா ஒரு பாயிண்டில் திங்க் பண்ணுறாரு, ஏப்பா இவன் வந்து ரொம்ப சேட்டப் பண்ணி அவன் நினைக்கிறதான் செய்கிற பையனாக இருக்கான், இவனை மாற்ற நினைக்கிறது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தா டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா வசுதாவா சொல்லியிருப்பார், அவனுடைய பாதையை கண்டுபிடிச்சிக்கிட்டுப்பா, நீ எதுக்கு அவனை இவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தாவை சொல்லியிருப்பார். இப்படி எஸ்கேப் ஆகிற பையன் ஒரு நாள் வந்து அதே மாதிரி காணாமல் போயிருப்பான். யாரும் சித்தார்த்தாவுடைய பையன். உடனே இவரும் சொல்லியிருப்பார், யார் அந்த வசுதேவாவும் சொல்லியிருப்பார், சித்தார்த்தா அவன் வந்து எந்த இன்டென்ஷனோட இங்கெல்லாம் இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கல. அவனை போய் நீ தேடணும் வைக்கணும் அவன் பின்னாடி போகணும் நீ நினச்ச அப்படின்னா அது முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ வசுதேவ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சித்தார்த்தா கிட்ட, இப்போது நீ தான் லைஃப்பை பார்த்துக்கோ, இந்த மாதிரி ரிவர் மாதிரி தான், அந்த வேர்ல்டும் ரிவர் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிலாசபிலாம் சொல்லிவிட்டு சித்தார்த்தா விட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் டிஸப்பியர் ஆகிடுறாரு, ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறாரு. இப்போ கமலாவுடைய பழைய அந்த தோப்பில் வந்து கௌதமாவுடைய மாங்ஸ் நிறைய பேர் அங்கே இந்த டவுனில் இருக்கிறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்சு கோவிந்தா வந்து அதில் ஒரு வைஸ் மேன் ஒருத்தர் இருக்கார், அவரை நான் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். ஆனால் அந்த வைஸ் மேன் யார் அப்படின்னா சித்தார்த்தா. ஆனால் சித்தார்த்தாவை வந்து கோவிந்தாவால் அடையாளம் காண முடியல. சரிதானா? அதை கேட்கும் பொழுது சித்தார்த்தா சொல்கிறார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை வந்து சேஞ்ச் பண்ணிருச்சு. நான் வந்து ஒரு முறை அந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் நான் ஸ்லீப் பண்ண ஒரு மொமெண்ட்டு, அப்போ நீ தான் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ண, அந்த விஷயம் கூட என்னை சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பார்ட்டுன்னு நம்ம நினைக்கிறோம், அது கூட என்னுடைய லைஃப்பில் நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஓல்ட் ஃப்ரெண்டு கோவிந்தா வந்து மீட் பண்ண நம்ம சித்தார்த்தா வந்து இன்னும் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலை அச்சீவ் பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என்னை வந்து வசுதேவா வந்து இந்த ரிவரில் என்னைய சேஃப்கார்ட் பண்ண ஒரு மொமெண்ட்டு, அதுவும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து சித்தார்த்தாவும் கோவிந்தாவும் மீட் பண்ண ஒரு மொமெண்ட், இதுவே வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மீட்டிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து அவரை ஸ்மைல் பண்ணுற ஒரு மொமெண்ட்டுங்க. இதுதான் அந்த நாவலுடைய கான்செப்ட். ஏன்னா சித்தார்த்தா வந்து கோவிந்தா கிட்ட என்னுடைய ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு மொமெண்ட். இவரும் அந்த லவ், அந்த யூனிவர்ஸோடைய கான்செப்டே யூனிட்டி தான், எல்லா இடத்துலையும் ஒன்றிணைஞ்சது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு மொமெண்ட். இது எல்லாமே எல்லா ஃபார்ம்ஸ்லேயுமே இருக்குது, எல்லா வகைகளில் இருக்குது அப்படிங்கிறது தான். இது வந்து சித்தார்த்தாவுடைய ஸ்மைலிங் ஃபேஸில் தெரியுது. இது வந்து என்னென்னா ஒரு புத்தாவுடைய ஸ்மைலு, அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நம்ம கோவிந்தாவும் அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கார் இல்லையா, நம்ம யார் சித்தார்த்தாவுடைய ஃப்ரெண்டும், அவரும் இது வந்து ஒரு நன்றி கடன் மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் சித்தார்த்தா அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.